சரி பிள்ளைகள், இன்றைக்கு 11ஆம் வகுப்பு கணக்கு கொண்டு பார்ப்போம். என்ன 11ஆம் கணக்கில் பின்ன கணக்கு பார்ப்போம். சரிதானே? சரி. நிமல் தனது தந்தையிடம் பெற்ற பணத்தில் 5/2 உணவிற்கும் எஞ்சியதில் 3/1 புத்தகங்களை வாங்குவதற்கும் மிகுதியில் 4/1 போக்குவரத்து செலவிற்கும் பயன்படுத்தி மிகுதி 900 தனது சேமிப்புக்காக வைத்திருக்கின்றார். சரிதானே? சரி. உணவு வாங்கிய பின்னர் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சியிருந்தது? இதுக்கு பிள்ளையானம் உணவுக்கு 5/2 போகுது, மொத்த பங்கை போடுவோம் முதல்ல. சரிதானே? 2 ஒன்றிலேருந்தும் கழிக்கலாம், அல்லது நீங்கள் முழு பங்கை போடுங்க. 5/5 தானே முழு பங்கு. தானே 5/5 முழு பங்கு. 5/2 போகுது உணவுக்கு, 5/2 கழிச்சுடுவோம். இவ்வளோ தான் விஷயம். சரிதானே? 5/2 முழு 5/5 முழு பங்கு, 5/2 தான் உணவுக்கு போகுது. அப்போ 5/2 கழிச்சோம்னா சரி. ரைட். 5 5ல் 2 போனால் 3. உணவு வாங்கிய பின்னர் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருந்தது? சரிதானே? சரி. அடுத்த கேள்வி 5/3 எஞ்சியிருக்கேன். அடுத்த கேள்வி, தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குவதற்கு செலவிடப்பட்டது? ஏன்னா பாருங்க, இனிமேல் தனது தந்தையிடம் பெற்ற பணத்தில் 5/2 உணவுக்கு எஞ்சியதில் 3/1 புத்தகங்களை வாங்குகிறார். ஏன்னா எஞ்சியதில் 3/1 வாங்குகிறார். முதல்ல புத்தகங்களை வாங்கினதை பார்ப்போம். ரைட். எஞ்சியது 5/3 தானே. 5/3 3/1 தான் புத்தகம் வாங்குகிறார். தர 3/1 தானே. இந்த 3ம் வெட்டுப்படும். அப்போ 1 கீழே 5. எஞ்சியதை தான் பிள்ளைகள் போட்டுவிட்டு அந்த பின்னத்தை போடவும். சரிதானே? சரி. அடுத்தது, போக்குவரத்து செலவிட்ட தொகை தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் ஆகும்? சரிதானே? போக்குவரத்து செலவிட்ட தொகை தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் ஆகும்? புத்தகம் மிகுதியில் 4/1 போக்குவரத்து செய்கிறார். இல்லை பாருங்கள் பிள்ளைகள், 5/1 வந்து புத்தகம் வாங்கிட்டார். சரிதானே? அதான் 5/2 உணவுக்கு எடுத்துட்டார். இதை 2ஐயும் கூட்டி போட்டுத்தான் மிச்சத்தை பார்க்கணும். மிச்சத்தை எடுத்துத்தான் 4/2 பார்க்கணும். இது 2ம் போயிட்டு இல்லை. 5/2 உணவுக்கு போயிட்டு 5/1 புத்தகங்களை வாங்க போயிட்டு. சரிதானே? அதை போடுவோம் இல்லை. 5/2 வந்து உணவுக்கு போனது, 5/1 வந்து புத்தகங்கள் வாங்க போயிட்டு. 2ம் போட்டோம்னால் 5/3 மொத்தம் போயிட்டு பிள்ளைகள். ஏன்னா மிச்சத்தின் 4/1 வாங்குறார். அப்போ இதை முழுப்பங்கிலிருந்து கழிப்போம். எஞ்சியதை பார்ப்போம். அப்போ சரியானே? எஞ்சியதை பார்த்தோம்னால் 5/5 5/3 கழிச்சோம்னா சரி. 5/2 இப்போ எஞ்சி இருக்குது. இந்த 5/2 4/2 தான் போக்குவரத்து செலவு செய்கிறார். ஏன்னா அப்போ தர 4/1 சுருக்கினம் என்றால் 2, இதுக்கு 1. அப்படி என்ன வரப்போகுது? 1 1 2 10. சரியான பிள்ளைகள்? சரி. என்னென்னு போட்டான பிள்ளைங்க தானே. 5/2 உணவுக்கு போகுது. அடுத்தது 5/1 புத்தகங்களை வாங்க போகுது. தானே? இதையும் தான் கூட்ட போகணும். பிறகு எஞ்சியதை கூட்டி விட்றையில், எஞ்சியதை இதையும் போட்டு கூட்டி விட்றையில். சரி. அடுத்தது, நிமல் மொத்தமாக செலவு செய்த தொகை முழுவதின் என்ன பின்னமாகும்? இல்லை பாருங்கோ, 5/3 உணவுக்கும் புத்தகம் வாங்குகிறார். 10/1 போக்குவரத்து செலவு. இதை 2ஐயும் கூட்டி விட்டாங்க. சரி. அப்புறம் ஆரம்பத்துலேருந்து கூட்ட தேவையில்லை. நீ நாங்கள் ஏன் 5/3 போயிட்டு தானே உணவுக்கும் புத்தகத்துக்கும். தானே 10/1 போக்குவரத்து போயிட்டு. இப்போ இதையும் கூட்டமெண்டா காணும். போட்டமென்றால் 5/3 புத்தகத்துக்கு உணவுக்கும் 10/1 வந்து போக்குவரத்துக்கு. சரிதானே? 2க்கும் போமசி 10. சரிதானே? இதுக்கு 2 முறை 6, இதுக்கு 1 முறை. ரைட். அப்போ 7/10 போயிட்டு. ஏன்னா நிமல் செலவு செய்த தொகை முழுவதும் என்ன பின்னமாகும்? எத்தனை? 5/3 உணவுக்கும் புத்தகங்களை வாங்குறது போனது, 10/1 போக்குவரத்து போனது. 2ஐயும் கூட்டம்னா 10/7. இவ்வளோ செலவழிஞ்சிட்டு தந்தையிடம் வந்து பெற்ற மொத்த பணம் உள்ளது. மிச்சம் இல்லை 900. மிச்சம்தான் 900.
மிச்சத்தை பார்த்தோம்னால் 10 மேல் 10 சரியா 10 மேலே 7 கழிச்சோம்னால் 10 மேலே 3 10 மேலே 3 தான் 900 சரியானே 10 மேலே 3 தான் 900 10 3 மிஞ்சி இருக்கல்லோ அப்போ 10 மேல் 3 சமன் 900 சரியானே ரைட் பிரிபடும் இது வந்து பெருக்கப்படும் போட்டோம்னால் என்னோட வரப்போகுது 900 3ஆல் பிரித்து போட்டு 10ஆல் பெருக்கி விட்டோம்னா சரி 300 தர 10 விட வந்து 3000 ஏன்னா 3000 ரூபா தான் நிமல் வாங்கியிருக்கிறார். சரி இப்படி அடுத்த 2ஆவதுலேயே பாருங்க 2016ஆம் ஆண்டு கணித பாடத்திற்காக ஒரு பாடசாலையிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 10ல் 2 பகுதியினர் ஏ தர சித்தியையும் 1/3 பகுதியினர் பி தர சித்தியையும் பெற்றுள்ளனர். 35 மாணவர்கள் சி தர சித்தியை பெற்றனர். ஏனைய மாணவர்கள் சாதாரண சித்தி பெற்றனர். மேற்படி தரவுகளை வட்ட வரைவுகள் குறித்து காட்டுவதற்கு கணித பாடத்தில் ஏத்தர சித்தி பெற்ற மாணவர்கள் குறிக்கும் ஆராய்ச்சி குணத்தை கேட்குறான். பின்ன தந்திருக்கானല്ലോ 10ல் 2 பங்கா மொத்த குணம் கூட வட்ட குணம் 360 தானே. அப்போ இதில் போட்டு பெருக்கிடுவோம் என்ன 10ல் 2 பதில் மொத்த குணம் எவ்வளோ ஒரு வட்ட கோணம் 360 10ல் 2 தர 360 சரியானே. இதுக்கும் மட்டுப்படும் 36 2 72 பாக சரியா பிள்ளைகள் சின்ன விஷயந்தான் பாருங்க 10ல் 2 வாங்க பாகுதுன்னா ஏத்திர சித்தியா மொத்த கோணம் 360 தானே. அப்போ 3 பெருக்கி விட்டா சரி 72 வரும். அடுத்த பாருங்க சீத்தர சித்தி பெற்றவர்களின் ஆரச்சிறை கோணம் 140 ஒரு மாணவனை வகை குறிக்கும் ஆரச்சிறை கோணத்தை கேட்குறான். 340 மொத்தமாக கோணம். ஆனால் சீத்தர சித்தி பெற்றால் எத்தனை பேர் 35 பேர் சரியானே. 35ஆல் பிரித்து விட்டோம்னா சரி எத்தனை 4 பேர் வரும் சரி 4 பாக வரும் சரியானே. எத்தனை வருது 4 பாக. 3ஆவது கணித பாடத்தில் சாதாரண சித்தி பெற்ற மாணவர்களை குறிக்கும் ஆராய்ச்சிறை கோணத்தை காணட்டான் சரியானே. அதில் வேறு என்ன சொன்னவன் இதில் சொல்லியிருக்கான் பாருங்க சரியானே. 3ல் 2 பார்த்தீங்கன்னா பீத்தர சித்தி பெற்றனோ 3ல் 2 போட்டு பார்ப்போம். முதல்ல பீத்தர சித்தி பெற்ற மாணவர்களை பார்ப்போம் சரியானே. பீத்தர சித்தி பெற்ற ஆக்களை பார்த்தோம்னால் பீத்தர சித்தி சரியானே. பீத்தர சித்தி பெற்ற மாணவர் என்றால் 3ல் 1 தர 360 சரியானே. 120 பாக சரியானே. 120 பாக பீத்தர சித்தி. ஏற்கனவே ஏத்தர சித்தி பெற்றார்கள் 72 சரியானே. மற்றது சரி ஏத்தர சித்தி அடுத்த சீத்தர சித்தி பெற்றார்கள் 140 இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு 360லேருந்து கழிச்சு விட்டோம்னா சரி சரிதானே. ரைட் இவ்வளோத்தையும் கூட்டினோம்னால் 2 9 9 4 13 1 மிச்சம் 1 3 2 3 332 பாக மொத்தம் வந்துட்டு. மிச்சங்கள்லானே சாதாரண சித்தி 360லேருந்து 332 கழிச்சோம்டா சரி சரியானே. 8 5ல் 3 போனால் 10 28 பாக சாதாரண சித்தி விளங்கிட்டா பிள்ளையார் என்ன. இது 120 வந்து பீத்தர சித்தி 72 பாக ஏத்தர சித்தி அடுத்த 100 தந்திருக்கான் 140 பாக சாதாரண சித்தின்னு தந்திருக்கிறான். சரி சீத்தர சித்தின்னு தந்திருக்கான். இது ஏத்தர சித்தி பீத்தர சித்தி இது சீத்தர சித்தி ஏண்ணே 3 கூட்டி மிச்சம் எஞ்சியதானே பிள்ளைகள் இது சாதாரண சித்தி சரி. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு 300 மொத்த குணம் அதிலேருந்து கழிச்சினேன். அப்போ 28 பாக வருது ஏன்னே. மேற்படி அடுத்த வழி மேற்படி தரவுகளை கீழே தரப்புள்ள பூரணமற்ற வட்ட வரைவில் குறித்து காட்டான். இது வந்து என்னது சீத்தர சித்தி 140 பாக. அடுத்தது இது 120 90 தாண்டி இப்படி வரும் கொஞ்சம் கூட வரும் சரியானே.
இது வந்து 120 வந்து பீத்தர சித்தி. அடுத்தது 28 பாகையல்லோ, இது இது வந்து சாதாரண சித்தி. சாதாரண சித்தி. அடுத்து இது வந்து 28 பாகை. இது வந்து எவ்வளவு? 72 பாகை. ஏத்தர சித்தி. சரிண்ணே. அடுத்த கணித பாடத்தில் சாதாரண சித்தி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறான். கூணவிழா வந்தது 28 பாகை. சரிண்ணே. ஒரு மாணவனை குறிக்கிற பாகை எவ்வளவு? கட்டணங்கள் முன்னுக்கு 4 பாகை. பிரிச்சமண்டால் 7 பேர், 7 மாணவர்கள். சரியான பிள்ளையர், இது போட்ட விளங்கிட்டு தானே. இது சாதாரண சித்தி கண்டுறாங்களே என்னண்டு 170 பி, அடுத்த 72 ஏ, இது சி. மூண்டையும் கூட்டினா 332 வருது. 360 கழிச்சோம்னா 28 சாதாரண சித்தி வருது. ஏன்னு இது தந்துருக்குறான், பட்டாவிலே தந்துருக்கான். இல்லை போடுறேன்னு சி வந்து 140 தான் தந்துட்டான். அடுத்து நாங்கள் பி கண்டுறாங்க இப்போ 120. அப்படியே ஏ முதலாவது கழியாக கண்டுறாங்க. இப்போ சி கண்டுறாங்க. இது சரி சாதாரண சித்தி இப்போ கண்டுறாங்க 28. அவ்வளோதையும் போட்டாச்சு. சரி, இப்போ கடைசி காக்கர்களை கணித பாடத்தில் சாதாரண சித்தி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கவும். ஏன்னு 28 பாகை இல்லை மொத்த கோணம் அவற்ற சாதாரண சித்தின்ற. சரி, ஒரு பாகை ஒரு மாணவன் குறிக்கிற பாகை 4 பாகை. பிரிச்சமண்டால் 7 மாணவர்கள் வரும்.